சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்பாட்டு அடையாளமாக திகழும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் இன்று வெகு விமரிசையாக உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிறைவடைந்த நிலையில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடத்தை பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிறைவடைந்த நிலையில் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த கார்த்திக் 17 காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்றார். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை முதல் தொடங்கி மாலை வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. நீ கேட்டால் உலகத்தையே நான் வாங்கி தருவேனே, காதலிக்காக பெண் வேடமணிந்து போட்டித் தேர்வு எழுத சென்ற காதலன், காதலிக்காக பெண் வேடமணிந்து போலி ஆவணங்களை உருவாக்கி போட்டித் தேர்வு எழுத சென்ற காதலன் கையும் களவுமாக பிடிபட்டார். இந்த சம்பவம் பஞ்சாபில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலிலும் வரும் 12ஆம் தேதி சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தையின் பாசமே தனிதான். புதுக்கோட்டையில் மகளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பதற்காக கரும்புடன் மிதிவண்டியில் 17 கிலோமீட்டர் தூரம் பயணம் சென்ற விவசாயியின் செயல் புதுக்கோட்டை மக்களை வியக்க வைத்துள்ளது. நிபா வைரஸிற்கான முதல் தடுப்பூசியை ஆக்ஸ்போர்டு விஞ்ஞானிகள் சோதனை நடத்தினர். பொங்கல் பண்டிகையொட்டி இரட்டை மாட்டு வண்டியை ஓட்டிய எடப்பாடி பழனிசாமி கிராம மக்களுடன் இணைந்து 108 பானைகளில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். மணலி எண்ணூர் பகுதியில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் திருநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு 15,500 காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் மூலம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜய் ரசிகர்களுக்கு விருது வைக்கும் வகையில் கோட் படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 15 காளைகளை அடக்கி கார்த்திக் முதலிடத்தை வென்றார். சிந்தனையில் நேர்மை இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் என நடிகர் ரஜினிகாந்த் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாதி மத பேதமின்றி தமிழர் கூடி கொண்டாடும் நாள் பொங்கல் திருநாள் என கமலஹாசன் பொங்கல் திருநாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்புகளும் கூடியிருக்கிறது என்று கனிமொழி தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வரும் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் மதுரை மாநகர காவல்துறையினர் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 12 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னை புத்தக காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை மணிமேகலை பிரசுரம் சார்பில் 47 எழுத்தாளர்களின் நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சபரிமலையில் மகர விளக்கு பூஜை இன்று மகர ஜோதி தரிசனம் நடைபெற உள்ள நிலையில் ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் 4,54,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவில் அடுத்த 3 ஆண்டுகளில் 8 லட்சத்துக்கும் மேல் ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் எண்ணிக்கை 10 கோடியாக உயரும் என கோல்ட்மேன் சாக்ஸ் மதிப்பீடு செய்துள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கி 2ஆம் முறையாக வீரர் கார்த்திக் முதலிடம் பிடித்தார். ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி நேற்று நடைபெற்ற நிலையில் இதில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 172 ரன்கள் எடுத்தது. அடுத்த 2 இரவுகளில் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.